கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மோஸ்ட்லி என்ன காரணத்துக்காக பண்ணுவோம்? ஒரு சில பேர் 3% ஜிஎஸ்டி இல்லப்பா, டேரெக்டாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம், இது பாட்டு கோல்டு ஏறும்போது ஏறும், இறங்கும்போது இறங்கும், நம்ம பாட்டு வாங்கிடலாம் நினைப்போம். இன்னொரு சைடு சிறுக சேமிச்சாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருமானு சொல்லிட்டு கோல்டு இடிஎஃப் மூலியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம எல்லாருமே ஜென்ரலாக என்ன நினைப்போம்? கோல்டு இடிஎஃப்க்கு பின்னாடி ஃபுல்லாக நம்ம வாங்க அவங்க நமக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நிகராக ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி வைப்பாங்கன்னு தான் நினச்சிருப்போம். இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உண்மை. ஏன்னா நம்ம கொடுக்குற காசு எல்லாத்துக்குமே அவங்க ஃபிசிக்கல் கோல்டு வாங்கறதில்லை. இதை கேட்ட உடனே நீங்கள் பெரிய ஷாக் ஆகிருப்பீங்கன்னு எனக்குமே தெரியும். அண்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ அஃபிஷியலாகவே அவங்க ஒரு புது அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணோம் கோல்டு இடிஎஃப்காக. பட் இனிமேட்டு போக போக வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி இருக்காது. நாங்கள் கோல்டை தவிர, ஃபிசிக்கல் கோல்டை தவிர கோல்டை சார்ந்த பல விதமான விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க? ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோல்டு இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா February 28, 2026 அன்னைக்கு தேதி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் க்ளோஸ் டு 98.65% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஃபிசிக்கல் கோல்டில் தான் வச்சிருந்திருக்காங்க. பட் March 15 வந்த புது அப்டேட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அவங்களுடைய கோல்டு இடிஎஃப்ல அதிகப்படியாக 50% வரைக்கும் கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பா அது கோல்டை சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு உங்களுக்கு டவுட் இருக்குல்ல? எஸ், எனக்கும் அதே டவுட் தான். சரி, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், ஜிஎம்எஸ். அண்ட் இதில் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத போலையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது போக மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடிசிடி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்டு ஃபியூச்சர்ஸ். ஏப்பா நம்ம பாட்டுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோமான்னு இருந்தோம், இவங்க என்ன திடீர்னு வந்து குண்டை தூக்கி போடுறாங்க? இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவங்க எப்படி தைரியமாக பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட பயமே இல்லையா? செபியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி எங்களுக்கும் இருந்தது. சரி, செபி என்ன சொல்றாங்கன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது. செபி கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு மற்றும் கோல்டு ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத போல தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு சதவீதம் வந்து பிசிக்கல் கோல்டுலையும் கோல்டை சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு வரையறையும் இது வரைக்கும் வகுக்கப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க பண்ணும்போது ஜிஎம்எஸ்ல பண்றதா இருந்தால் அதிகப்படியாக 20% வரைக்கும் தான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சியும் அதுக்காக தான் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி புது அப்டேட்டா நமக்கு தெரிவிச்சிருக்காங்களே தவிர இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செபிக்கு அகேன்ஸ்டாவோ ரூலுக்கு வெளியவோ போய் பண்ணவே கிடையாது. பட் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோல்டு இடிஎஃப்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்க 98% வந்து பிசிக்கல் கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2% வந்து கேஷ். அப்ராக்சிமேட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு அண்ட் திரும்ப கோல்டு மாற்றி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக. சரி, அப்போ இந்த ஜிஎம்எஸ் அப்படின்றது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். சரி, இந்த ஸ்கீமில் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை சப்போர்ட் பண்ணக்கூடிய பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. எதுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு எவ்வளோ கிராம் சொல்லலாம் தம்பி? சரி, இப்போ மிஸ்டர் பழம் கிட்ட ஒரு 1 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 கிலோ தங்கம் வீட்டில் சும்மா இருக்கு. இது வருங்கால மனைவிக்காக அவன் சேர்த்து வச்சுக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் இங்கே சும்மா தூங்க தானே போது. நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகுதுன்னா அந்த 20 வருஷம் ஏன் அது சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 1 கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்ல கொடுத்து அந்த 1 கிலோ தங்கத்தை வந்து ரொட்டேஷனில் கவர்மெண்ட் விட்டுருவாங்க. ஸோ கொடுக்குற தங்கத்துக்கு நமக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப எப்போ கேட்குறீங்களோ அப்போ அந்த தங்கம் கிடைச்சிரும். ப்ளஸ் வருஷம் நீங்கள் கொடுத்த தங்கத்துக்கு உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும். நல்லா இருக்குல்ல? பேங்க் லாக்கரில் வைக்கிறதுக்கு பதில் கூட இதில் வைக்கலாமேலாம் யோசிச்சிருப்பாங்க. பட் தங்கம் வந்து டிஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு உருக்கி தங்கத்தோட வெயிட்டாக மட்டும் தான் நமக்கு கால்குலேட் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த நகை அந்த நகைன்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இடிசிடி, தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இதை வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுலேயுமே வந்து இப்போ இந்த மாதிரி ஏஎம்சிஸ் இந்த கோல்டு இடிஎஃப்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கோல்டுடைய பேப்பர் கான்ட்ராக்டில் அந்த பணம் வந்து இருக்கும், ஆக்சுவல் கோல்டில் இருக்காது. சரி, இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. ஏன் இந்த மாதிரி ஏஎம்சிஸ் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிட்டோம், அது சும்மா தான் இருக்குன்ற பட்சத்தில் அதனால் யாருக்கு எந்த பயனும் கிடையாது. அண்ட் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுத்ததுக்கான காரணம் அந்த கோல்டு அவங்ககிட்ட வந்ததுன்னா அவங்க இந்த கோல்டுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஸோ நமக்கு 2% இன்ட்ரெஸ்ட் வருமா? நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான். ஏஎம்சிக்கு ஒரு 1.5%, 2% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதில் நமக்கும் கொஞ்சம் லாபம் எக்ஸ்ட்ரா வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த கோல்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு போகும்போது ஃபுல் அமௌண்ட்டை போட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் 20%, 30% இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதை வச்சு மார்ஜினில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரெண்டுத்தோடைய அவுட்லைனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா
நார்மலா வர ரிட்டர்ன்ஸ் விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏஎம்சிஸ் ட்ரை பண்றாங்க. பிகாஸ் ஏஎம்சியோட மெயின் வேலையே அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதான்ற பட்சத்தில அவங்க இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவ பார்க்குறாங்க. எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இத ஒரு வேளை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்ப இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப இருந்து 100% நீங்க போடக்கூடிய பணம் பிசிக்கல் கோல்டுல மட்டுமே இல்லன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான முதல் விஷயம். ரெண்டாவதா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்குமே அதிகமாயிடுச்சு. முன்னாடி நம்ம ஒரு ஏஎம்சி நமக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் இருக்கும். HDFCயோ நிப்போனோ ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மேல மட்டும் நம்ம நம்பிக்கையை போட்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்க கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ அவங்க என்னென்னலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அது மேலலாம் நமக்கும் அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கொஞ்சம் தலைவலி. பிளஸ் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெகுலேஷன்ஸும் அங்க ரொம்ப ஜாஸ்தி. பிளஸ் பிளாக் விடேஷனும் அப்பப்போ நடக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏஎம்சி நம்மளுடைய ETFல பண்றதுனால அங்க ட்ராக்கிங் எரருமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஆக்டிவா அவங்க பிசிக்கல் கோல்டு இந்த 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தி பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏஎம்சியில் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜருக்கு ஸ்கில்ஸும் அதிகமாக இருக்கணும். அவர் ஆக்டிவா இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்காகவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயம்லாம் கேட்கும் போது நமக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ரிஸ்க் நான் ஏன் இந்த அளவுக்கு எடுக்கணும்? எனக்கு கோல்டு ட்ராக் பண்ணா போதும், நான் கோல்டு ETF கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணா போதும்பா. என் பணத்தை எடுத்துட்டு போய் தேவையில்லாம அந்த 1% ரிஸ்க்குக்காக நீ ஏன் அங்க போடுற? அது வேணும்னா நானே வேற இடத்துல போட மாட்டேன்ற டவுட்லாம் இருக்கும்ல. இதை பத்தி நிறைய பேர் ஆன்லைன்லாம் பேசினதுக்கு அப்புறம் HDFC வந்து அஃபிஷியலி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நாங்க இதை கம்ப்ளீட்டா வந்து பண்ண போறது கிடையாது. எப்போ பிசிக்கல் கோல்டுல ஷார்ட்டேஜ் அதிகமாகுதோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நாங்க இதை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர் சுச்சுவேஷன் ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் நாங்க இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசா நாங்க வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ்ல அவுட் ஆஃப் த ரூல்ஸ்லாம் பண்றது கிடையாது. ஏற்கனவே ரூல்ல இருக்கிறத தான் நாங்க பண்றோன்றது போலயும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎம்சி அஃபிஷியலி வந்து டிரான்ஸ்பரண்டா இதை கொடுத்துருக்கிறது எல்லாருக்கும் வந்து கன்வே பண்ணதே ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இமீடியட்டாக நாங்கள் இதை பண்ண தான் போகிறோம், நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல கிடையாது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு வேளை இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் வெளியில் வந்து போய்க்கலாம், இல்லை பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்றது போலியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கே ஒரு பாராட்டுகள் இவங்களுக்கு சொல்லும். பட் இருந்தாலும் இதில் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவுமான்னு கேட்குறீங்களா? எஸ். ஏன்னா அவங்க அஃபிஷியலி கொடுத்த சர்க்குலரில் இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தா நமக்கு பிரச்சனையே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இந்த பேக் ஃபயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்விட்டரில் நிறைய பேருக்கு ட்வீட் மூலியமாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்களே தவிர அந்த அஃபிஷியல் சர்க்குலரில் அவங்க கொடுக்கல. அதில் ஆன்லைன்லலாம் நிறைய பேர் கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா லாங் டேர்முக்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், திடீர்னு வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்கன்னா அதுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் யார் பே பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஓவரால் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு கோல்டு இன்வெஸ்டருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு தேதியில் தான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் அந்த டேட்டாலாம் சொல்லியிருந்தோம். அதிகமான இன்ஃப்ளோ கோல்டு ETF பக்கம் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு கோல்டு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வரலாறுலே இல்லைன்ற அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. சரி, ரெண்டாவதா இங்கே என்னதான்ப்பா இது பிரச்சனையா இல்லை நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வர்றது அப்படின்றது ஒரு சில பேருக்கு மேபி பிடிச்சிருக்கலாம். பட் இன்னும் ஒரு சில பேர் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டு ரிஸ்க்கு, நான் போய் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜிஎஸ்டி கம்மி, செக்யூரிட்டி வேண்டாம், CCTVலாம் போட்டு நான் ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி வீட்டில் வச்சு பாதுகாத்துனே உட்காந்துருக்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி ETFல இன்வெஸ்ட் பண்ணாமா போனாமா அப்படின்றது போல நம்ம டிஜிட்டலாகவே எல்லாமே மூவ் பண்ணிட்டு நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த ரிஸ்க்கே போதுமானது. இதுக்கு மேலே எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கெல்லாம் என்ன எதுக்குடா எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க வைக்கிறீங்கன்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூமே இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ? மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்னா கோல்டுலேயே, இல்லை எனக்கு கோல்டு மட்டும் போதும் அதில் வர ரிட்டர்ன் மட்டும் போதும்னு சொல்லலாம்ல நீங்கள்? ஸோ இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது இது வந்து ஒன்லி HDFCக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த ETF எந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த கோல்டு ETF வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.